கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட தொண்டி கடற்கரை ஓரமாக ஆண்டவர் சென்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அந்த ஊழியத்தை செய்து முடிக்க எல்லா காரியங்களையும் தேவன் கூட இருந்து வழி நடத்தினார். அதுபோல் தொண்டி பகுதியில் உள்ள மற்ற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே உள்ள நபர்கள் யாரேனும் இதை பார்த்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆத்தும பாரத்தோட ஜெபிங்க. அது மாத்திரமில்ல, மற்ற ஊழியர்களும் மற்ற விசுவாசிகளும் கூட நீங்கள் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்களுடைய இரத்தப்பலிக்கு நாம் ஆளாகக்கூடாது. எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு ஆண்டவர் ஏன் அனுப்புகிறாருன்னா, எச்சரிப்பு சொல்லி அனுப்புகிறாருன்னா, அங்கு உள்ளவர்களுடைய இரத்தப்பலியை நான் உண்மையை கேட்பேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் நான் அந்த காரியத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு வரோம். மலைகள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவருடைய வருகை, இந்த வருகையின் போது நடக்கக்கூடியதான பாதிப்புகள், இதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நினிவே பட்டணத்திற்கு ஒரு யோனா மூலியமாக சொல்லி அனுப்பினதுனால அங்கே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுபோல் நம்ம ஒன்றும் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் சொல்லி அனுப்பும் பொழுது அங்கே உள்ள ஊழியக்காரர்களுக்கு அதுக்கு பாத்திரமாக அவங்க ஜெபிக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு குறையுது. இல்லை, பாதிப்பு இல்லாமலே கூட காலங்கள் தள்ளி போடப்படுகிறது. இந்த நினிவே பட்டணத்துடைய காரியம் கூட காலங்கள் தள்ளி போடப்பட்டது. இப்போ தான் நினிவே பட்டணங்கள் இல்லாமல் போனது என்று படிக்கிறோம். அந்த சொல்லப்பட்ட காலத்தில் அழிக்கப்படலை. அது மாதிரி உடன்குடி முக்குடலில் கூட ஆண்டவர் சொல்லி அந்த பிரச்சனை சொன்ன போது அங்குள்ள ஊழியக்காரர்களும் மற்றவர்களும் ஜெபிக்கிறதுனால இப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல் இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கங்க. இது என்னடா இதெல்லாம் ஒரு ஊழியமா, இவங்க இதெல்லாம் இப்படி போய் செஞ்சுக்கிறாங்கன்னு அற்பமாக எண்ணாதீங்க. பட்ட காரியங்களுக்காக நீங்கள் எல்லோருமே என்னன்னா ஜெபம் பண்ணுங்க. மிஷினரி ஊழியத்தை அற்பமாக எண்ணாதீங்க. மிஷினரிகள் இல்லாமல் இன்றைக்கி உலக நாடுகளில் எங்கேயுமே சபைகள் ஸ்தாபித்திருக்க பண்ண முடியாது. இங்கே தோமா வராமல், அவர் மிஷினரி பயணமாக இங்கே வராமல் இங்கே சபைகள் வந்திருக்க முடியாது. ஆண்டவுடைய வார்த்தையை, ஆண்டவுடைய வருகையை, சுத்தத்தை, பரலோக ராஜ்யத்தை பற்றி, அவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறத குறித்து எல்லா உலக இடங்களில் உள்ள எல்லா இடங்கள்லையும் தேவனை பற்றி சொல்லணும். என்னடா இதெல்லாம் ஒரு ஊழியமான்னு சொல்லி நீங்கள் அற்பமாக என்னாங்க. சபை நடத்துகிறவங்க பெருசாக ஊழியம் நடத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு மிஷினரி ஊழியத்தை அற்பமாக எண்ணாதீங்க. மிஷினரி ஊழியம் இல்லாமல் எந்த சபையும் உருவாகிருக்க முடியாது. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். அதாவது எந்த ஒரு சபையும் ஒரு மிஷினரினால தான் ஏற்படுத்தப்பட்டிருக்க முடியும். அதனால் மிஷினரி ஊழியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். அதே நேரம் சபை ஊழியமும் கண்டிப்பாக வேணும். டினாமினேஷன் நிறைய இருந்து, எல்லா டினாமினேஷன் இருந்தாலும் ஏகமாக ஒரு சபையாக மனவாட்டி திருச்சபையாகத்தான் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆண்டோடைய வருகையில் போக முடியும். அதனால் எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. மாத்திரமல்ல, கடந்த பதிவில் தகப்பனாருடைய ரட்சிப்பை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தேன். மிஷினரி சத்தியமங்கலத்தில் ஊழியம் பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு ப்ரொமோஷனல் ஒர்க்கு கொடுத்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கோயில்பட்டி கொடுத்துருந்தாங்க. கோயில்பட்டி விருதுநகருக்கு பக்கம் 1.5 மணி நேரம் பக்கம் அப்படின்றனால அடிக்கடி அப்பா அம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக தான் இருந்தது. ஆனால் அதே நேரம் சத்தியமங்கலத்தில் களப்பணி ஊழியம் செய்தோம். இங்கே ப்ரொமோஷனல் ஒர்க்கு அப்படின்னு சொன்னாங்க, பணம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லாமலே இருந்தது. ஏன்னா இதுக்கு நம்ம அங்கங்கே போய் ஒவ்வொருத்தவங்ககிட்ட போய் கையேந்தி போய் நின்று இவ்வளோ கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது அது ஒரு மாதிரி எனக்கு இன்சல்ட்டாவோ ஒரு மாதிரி எனக்கு தோணுனது. ஆண்டோடைய ஊழியத்தை அவர் பார்த்துக்கிற மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது தவறு என்பதையும் அங்கு அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது தான் புரிந்தது. அதாவது நீங்கள் ப்ரொமோஷனல் ஒர்க்குன்றதை ஈஸியாக நினைக்கக்கூடாது. அவங்க படுகிற அவமானங்கள், நிந்தைகள் மிக மிக அதிகம். களப்பணியில் ஊழியம் பார்க்குறவங்களுக்கும் ஆபத்துகளும் அவமானமும் நிந்தையும் அதிகமாக இருக்குது. ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிக அவமானம், நிந்தைகள் இருக்குது. எல்லாம் கடந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கும். இதை ஒரு மூத்த ஊழியராகி ஒரு மிஷினரி சகோதரர் என்னோடு கூட இந்த காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார். நான் அவர்கிட்ட அசால்ட்டாக அப்படி சொல்லும் போதில், பிரதர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துகிறதுக்கு ரொம்ப அவசியமாக ஒரு குடும்பம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல் தேவனுடைய சபையை நடத்துகிறதற்கு ஒரு மிஷினரிக்கு மிஷினரி போகிறதற்கு, ஊழியத்தை செய்கிறதுக்கு, ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு எப்படி 2 தண்டவாளம் முக்கியமோ அதே மாதிரி 2 தண்டவாளம், ஒன்று களப்பணி, இன்னொன்று இந்த ப்ரொமோஷனல் ஒர்க். இது 2 சேர்ந்து போனால் தான் உங்களுக்கு ஊழியம் நடக்கும் பிரதர். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா ஒன்று தடைப்பட்டு போகும். அது எந்த ஊழியமாக இருந்தாலும் அப்படி தான். எங்களுக்கு அந்த மூத்த ஊழியர் மூலிமா அவர் சொன்னது நிமித்தமாக எனக்கு அந்த ஊழியத்து மேலே எனக்கு ஒரு
பயபக்தி இருந்தது. ஏன்னா பவுலும் கூட அதைத்தான் நிறைவேற்றிருக்கிறார். நீங்கள் அனுப்பக்கூடியதான தர்ம பணத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, அதை வாங்கி கொண்டு அவர் இல்லாத தரித்திரமான ஊழியக்காரங்களுக்கு அதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார். இன்றைக்கு ஊழியம் எப்படி இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்றைய ஊழியம் அப்படி இருந்தது. அதனால் ஆண்டவருடைய ஊழியம் வந்து அற்பமாகவே எண்ணாதீங்க. தேவனுடைய ஊழியம் வந்து ஒரு சின்ன ஊழியமாக இருந்தால் அது பெரிய ஊழியம் தான் ஆண்டோடைய பார்வையில். அதனால் கோயில்பட்டியில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா விருதுநெல்லியில் இருக்கிறாங்க. அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு இந்த வீசிங் ட்ரபிளெல்லாம் இருந்தது. அப்போ ஏரோகாட் கேப்சூல் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில் நெட்டு அவங்க இன்கலர் எடுப்பாங்க. ஆனால் அது 5 தடவை எடுக்கக்கூடியதான சூழ்நிலையாக மாற்றப்பட்டது. அது மாதிரி அவங்களுடைய சரீர நிலைகள் மாறினது. அதுக்காக கொஞ்சமெல்லாம் ரொம்ப அடிக்கடி பார்க்க வேண்டியது, அடிக்கொடுக்க ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டியிருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போதில் ஒரு முறை எல்லாம் 1 வாரம் 10 நாள் எல்லாம் அவங்கள போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இது வந்து ப்ரமோஷனல் ஒர்க்குன்றது வந்து உண்மையாக செய்யணும். ஏன்னா நம்மளால் வந்து மற்ற ஊழியம் தடை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பணம் போய் தான் அவங்க மற்ற தேவைகளை அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க சந்தித்து அதை அனுப்ப முடியும். சபை இல்லாத இடங்களில் சபையை ஏற்படுத்துறது எல்லாமே இதை குறித்து தான் அவங்க செய்கிறாங்க. அது எந்த மிஷினரியாக இருந்தாலும் சரி, ஓய்வாமா இருந்தாலும் சரி, ஏபிசியாக இருந்தாலும் சரி, இந்திய இல்லந்தோர் மெர்ச்சதியாக இருந்தாலும் சரி, விஸ்வவாணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிஷினரியாக இருந்தாலும், இன்னும் எஃப்எம்பிபி இந்த மாதிரி மிஷினரிகளுக்கு எல்லாமே இந்த 2மே தேவையாக இருக்குது. நம்ம அப்படி கொடுக்கலைன்னா அவங்க அந்த பணியை அவங்க நிறைவேற்ற முடியாது. நம்மளால் வந்து அது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ண மிஷினரி விட்டு நான் வெளியில் வந்தேன். ஏன்னா ஊழியம் நம்மளால் அட்டூழியமாக இருக்கக்கூடாது. அதனால் வெளியில் வந்துட்டு நம்ம வெளியில் வந்தாலும் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா ஆண்டோடைய ஊழியத்தை போய் நம்ம எல்லா நாட்கள்லையும் பார்க்க முடியாது. அந்த சனி ஞாயிறு 2 நாள் தான் வாய்ப்பு கிடைக்கும். மற்ற நாள் வந்து ஆண்டவர் போகிற சொல்கிற இடத்துக்கு போகலாம். ஆனால் கையில் பணம் இருந்தால் தான் நம்ம போக முடியும், இல்லைன்னா எப்படி போக முடியும்? அப்போ அதுக்கு உண்டான தேவை சந்திக்கப்படுவதற்கு பழையபடிக்கு நான் என்ன பண்ணேன், விருதுநெல்லியில் டெய்லரிங் கடை தான் வச்சு நடத்தி கொண்டு இருக்கும் போதில் தான் ஆண்டவர் வந்து என்னை அதன்படியாகவும் நடத்த ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தான் அப்பாவுக்கு வந்து அந்த பொசத்தினுடைய வலி அதிகமாகி கீழே இறங்கிருச்சு. இறங்கும் போதில் அதுக்காகவும் அவர் உடனே என்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு அவர் வந்து நிச்சயில வரமாட்டார். அவருடைய பக்தி வைராக்கியம், நீ இயேசு ஏற்றுக்கிட்டா, உங்கள் அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டா, அண்ணனும் ஏற்றுக்கிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குடும்ப காரியங்களில் சில மனச்சோர்வுனாலேயும் பிரச்சனைகளும் நிறைய ஆகி அவருக்கு வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு மன அளவுலையும் பாதிக்கப்பட்டார். அது என்னன்ற குறித்து நான் இன்னொரு நாளை கூட வாய்ப்பு இருந்தால் சொல்லுகிறேன். அதனால் அந்த உடல்நிலை சரியில்லாததுனால அவர் கோயில் உலமாக சுற்ற ஆரம்பிச்சார். அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு தீக்கா, கடவுளே இல்லைன்னு சாதிக்கிறவர். இருந்தாலும் வந்து நம்ம உழைச்சா தாண்டா நமக்கு சாப்பாடு, தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, சோறு போடாது, நம்ம உழைச்சா தாண்டா நமக்கு சாப்பாடுன்னு சொல்லி அப்படி பேசுவார். அப்போ அப்படி இருக்கும் போதில் அவர்கிட்ட வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் அம்மாவுக்கு குணமானதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சர்ச்சுக்கு போகிறத அவர் தடை பண்ணலை. ஆனால் இவர் நாளடைவில் என்ன பண்ணார்னா, கோயில் குளமெல்லாம் போகிறதுக்கு என்கிட்ட பணம் கேட்பார். குலதெய்வம் கும்பிட்றதுக்கு, திருச்செந்தூர் போகிறதுக்கு, கன்னியாகுமரி போகிறதுக்கு, எல்லா இடங்களுக்கும் அவர் கேட்பார். நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இந்தாங்கப்பா போங்க போயிட்டு வாங்க, சந்தோஷமாக எங்கே வேணாலும் போயிட்டு வாங்கம்மே. இப்போ அவருக்கு அது ஒரு தடையாக தெரியல. எல்லா குச்சனூர் போவார், எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வருவார், திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்தார். எல்லா இடங்களுக்கு போக வர அவருக்கு வந்து அந்த வலி அதிகமானதான் ஒழிய குறையாகலை. அது எங்கிட்டாவது குணமாகணும்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாங்க, ஊசியும் போட்டாங்க, எல்லாமே எடுத்துமே அவரால் அது கட்டுப்படுத்த முடியல. அவராக வாயை விட்டு ஒரு நாள் கேட்க ஆரம்பித்தார், தம்பி எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடியா, எனக்கு கை இந்த மாதிரி இருந்து சரியாகலை, உங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ண மாதிரி எனக்கும் ஜெபம் பண்ணு, நானும் சர்ச்சுக்கு கூட போகிறேன் அப்படின்ட்டார். அவர் வாயிலிருந்து அது தானாக வந்தது. அப்போ சரிப்பா நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி, நீங்கள் போகிறது போகாது, சர்ச்சுக்கு போகிறது போகாது, உங்கள் விருப்பம், ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் குணப்படுத்துவார்ப்பா அப்படின்னு. அப்போ என்ன ஒன்று ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவர் கையில் கொடுத்து 3 நாள் அதை தொடர்ந்து போடுங்கப்பா சரியாயிரும் அப்படின்ட்டு பெட்ஷீட்டை 4ஆக மடித்து தலையில் வச்சு படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 நாள் அவருக்கு குணமாயிருச்சு. இப்போ குணம் பெற்று அவர் அம்மா குணம் பெற்றுட்டே அவங்க மொட்டையை இன்னொரு இடத்துல போட்டோன்னே அவருக்குள்ள மனசு குத்தப்பட்டதாக இருந்தது. அவருக்கு குணமாயிட்டு அவர் வந்து அங்கே போகாமல் இருப்பாரா? அடுத்த வாரமே அவர் வாரம் என்ன செய்ய ஆரம்பித்தார், டக்குன்னு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். அங்கே பாஸ்டர்கிட்ட போய் பேசி ஒவ்வொரு காரியங்களையும் நல்லா ஆழமாக போக ஆரம்பித்தார். அம்மாவுக்கு கூட படிப்பு கிடையாது, ஆனால் அப்பா வந்து 3ஆம் கிளாஸ், அந்த காலத்து 3ஆம் கிளாஸ், அதாவது தமிழ் நல்லா படிப்பாங்க, இங்கிலீஷ் படிக்க வராது, தமிழ் நல்லா நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. நான் அவருக்கு இந்த பைபிள் ஒன்று அவருக்கு கொடுத்துருந்தேன். இந்த பைபிளை ஒவ்வொன்றா வாசிக்க ஆரம்பித்தார். சர்ச்சுக்கும் போக ஆரம்பித்தார். ஒரு கண்டினியூஸாக போக அங்கே டெய்லி ஃபோன் பண்ணுவார்,
இது எப்படிப்பா படிக்கிறது, எப்படி படித்து முடிக்கிறப்பா அப்படின்பாரு. நான் ஆதியாகமத்தில் ஒரு வசனமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனமும் அப்படியே படித்து ஒவ்வொன்றா லைனாக வாங்கப்பா, கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பைபிளை முடிச்சிடலாம்ப்பா அப்படிம்பேன். அப்போ அதை அவர் வந்து அம்மா நாம் கூட டியூப்லைட் வெளிச்சத்தில் உட்காந்து படிக்கிறோம். அவர் வந்து அம்மா டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அவங்க தூங்கின பிறகும் நைட்டும் பைபிள் படிப்பாராமா, காலையிலையும் பைபிள் படிப்பாராமா. அவர் ஒரு நைட் லேம்பெல்லாம் வாங்கி வச்சு சுவிட்ச் போர்டெல்லாம் இது பண்ணி அவர் வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா செட்டப்பெல்லாம் பார்த்தா நான் அரண்டேன். நம்ம கூட இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வைக்கப்பட்டேன். உண்மைக்கே பைபிளை அப்படியே நல்லா நிறுத்தி நிதானமாக படித்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கேட்பார் என்கிட்ட. டெய்லி எனக்கு ஃபோன் போட்டு, ஐயா இந்த வசனத்துக்கு என்ன அப்படி சொல்லியிருக்கு அப்படிம்பார். அப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய ரட்சிப்பும் சரி, அவர் வேத வாசி அவர் கேட்குற ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நம்ம மிஷினரியாக ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யும் பொழுது அதனுடைய பலன் தாயாரும் ரசிக்கப்பட்டாங்க, தகப்பனாரும் ரசிக்கப்பட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த ரட்சிப்பு நடக்க வார வாரம் சர்ச்சில் நடக்கிற பிரசங்க என்ன, அவர் தூங்கி இருக்கிறாரா இல்லை போய் கேட்டு வர்றாரான்னு ஒரு இதுக்கு கேட்பேன். அவர் தெளிவாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தது அப்படியே சொல்லுவார். அதுக்கு பாஸ்ட் இப்படியெல்லாம் நடத்துகிறாங்க, அப்படி இப்படி பண்ணாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதுக்கும் விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப அதாவது நானும் என் வீட்டாரும் அல்ல உண்மையே சேர்ப்போம்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த வார்த்தையின்படி ரொம்ப உண்மைக்கே சந்தோஷப்பட்டேன். ஒரு தடவை ஒரு சொப்பனம் கண்டார். அவர் வந்து ஒரு வயல்வெளியில் கண்மாக்கிற ஓரமாக நிற்கிறது போலவும் ஒரு மேகம் வந்து அப்படியே அவரை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு தழுவிட்டு போகிற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டதாக சொன்னார். எனக்கு அது வந்து அவர் அப்பாவுடைய வயது 75 வயதில் அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போது சர்ச்சுக்கு போய்க்கிருக்காரு, எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு அப்படின்றது அவர் மரணத்துக்கு முன்னதாகவே 1 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த சொப்பனத்து மூலமாக சொல்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அவங்கள்ட்ட அப்படியே சொல்ல முடியாது இல்லையா. ஆண்டவரை கூட உங்களுக்கு அந்த ஆண்டவர் வந்து மேகங்கள்லேயும் ஆண்டவர் வருவார்ப்பா, அவர் உங்களை தழுவி தொட்டுட்டு போயிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படி இப்படின்னு சொன்னோம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அந்த வாரத்திலே அவர் பைபிள் படிக்கும் போதில் கரெக்டாக அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிறார். 4 நிருபங்களும் முடித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் படிக்கும் போதில் சீடர்கள் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கும் போதில் இயேசு கிறிஸ்து அப்படியே வானத்தில் மேகங்கள் நடுவே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதை படித்தோன்னே அதுக்கு விளக்கம் கேட்குறாரு. தம்பி இதே மாதிரி தானே எனக்கும் சொப்பனம் கண்டது, ஆண்டவர் அப்படி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னாரு. ஆமாப்பா அப்படி தான், அதான் ஏசாமி அப்படி தான்ப்பா உங்களை தொடுவார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் அந்த சொப்பனத்தின் கண்டது பிரகாரமே அந்த 1 மாதத்தில் அந்த காரியங்கள்லாம் சம்பவித்தது. அதை குறித்து நான் வரும் பதிவுகளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மாத்திரமல்ல, அந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது என்று சொன்ன வார்த்தையின்படி என்னால் என்ன செய்ய முடியல. டெய்லரிங் வேலை வச்சுருந்தாலுமே தேவனுடைய ஊழியத்தை வந்து முழுமையாக என்னால் செய்ய முடியலை. அதுக்கான உண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணுன்றக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன்னா அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் தான் நான் வந்து முழுமையாக ஒப்பு கொடுத்து போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மிஷினரினால் தனி சபை நம்ம மேய்ப்பன் ஊழியமெல்லாம் கிடையாது. நமக்கு கொடுத்த ஊழியத்தை இந்த மிஷினரி ஊழியத்தை செய்து முடிக்கணும். ஆனால் ஒரு மிஷினரினால் ஒரு சபையை ஏற்படுத்த முடியும், அங்கே ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்த முடியுன்றதை எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா அப்படி தான் எனக்கு வந்து சத்தியமங்கலத்தில் ஒரு சபையவே ஏற்படுத்தி இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் அங்கே வந்து ஒரு பல குடும்பங்கள் இன்றைக்கி ஆண்டவரை ஆராய்த்து கொண்டு வருகிறாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரர் அங்கே இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ஆகையினால தேவனுடைய நடத்துதல் படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த மிஷினரி ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை என்னை முழுமையாக செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஜெபிச்சு கொள்ளுங்கள். அதற்கே நமக்கு காலம் பத்தாது. சபையை வச்சு நடத்துறதுக்கெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை பாசிங் பிரேயர் நடத்துவோம். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு நன்மைப்பட்டுக்கிட்டு போங்க, அவங்க போகிற சபைக்கு போய்க்குங்கன்னு சொல்லி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. வரும் நாட்களில் என்ன நடந்துன்ற குறித்து நான் உங்களுக்கு பதிவு விடுகிறேன். அந்த கொரோனா சமயத்தில் எனக்கு 2012 பட்டயத்தோட தூதன் வந்ததா சொல்லி எனக்கு அந்த கொள்ளை நோய் வரும்ன்ற குறித்து பேராபத்தை குறித்து 2012 நான் வந்து எல்லா இடங்களையும் போய் எச்சரித்து வந்து அந்த புத்தகத்தையும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் 2018-19 கரெக்டாக அந்த ஒரு கடைசி அங்கே பெங்களூர் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ நான் போனேன்னா அங்கே என்ன நடந்தது, அதற்கப்புறம் என்ன சம்பவிச்சதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு வெளியிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.